السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல இறைவனின் அடியார்களே, அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்து தன்னை வணங்க வேண்டும் என்பதற்காக பலவிதமான வாய்ப்பு வசதிகளை இறைவன் மனிதர்களுக்கு வழங்கியிருக்கிறார். பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் எண்ணற்ற ஏராளமான இறைவனின் படைப்புகளை எல்லாம் பார்த்து வியந்து போகிறார். பிரம்மாண்டமான படைப்புகளை பார்க்கிற பொழுது உண்மையான இறைவனின் ஆற்றலும் அதிகாரமும் வெளிப்படுகிறது. உலகத்தை படைத்திருக்கிற இறைவன் பூமியோடு சேர்த்து பிரம்மாண்டமான படைப்புகளை எல்லாம் உருவாக்கி வைத்திருக்கிற இறைவன் அவ்வப்போது தான் படைத்திருக்கிற படைப்புகளில் சில மாறுதல்களை ஏற்படுத்துகிறார். இந்த மாறுதல்கள் வானத்தில் நிகழ்ந்தாலும் சரிதான், பூமியிலே நிகழ்ந்தாலும் சரிதான், பூமி பாதுகாப்பாய் நிற்க வேண்டும் என்பதற்காக மலைகளில் நட்டு வைக்கப்பட்டிருக்கிற மலைகளில் நிகழ்ந்தாலும் சரிதான், வானத்தில் இருந்து ஆகாய வெளியில் பொழிகிற மழைகளில் இருந்தாலும் சரிதான், இவைகள் அத்துணைகளிலும் இறைவன் அவ்வப்போது சில மாற்றங்களை ஏற்படுத்துகிறார். சில அதிர்ச்சிகளையும் அல்லாது வெளிப்படுத்துகிறார். இவைகள் அத்துணையும் ஏன் என்று அல்லாது திருக்குர்ஆனில் பேசுகிறார். 17வது அத்தியாயம் 59வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார், வமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தஸ்ரீஹா. மனிதனை அச்சுறுத்துவதற்காகத்தான், மனிதன் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காகத்தான், அவன் எனக்கு பயப்பட வேண்டும் என்பதற்காக சான்றுகளில் அத்தாட்சிகளில் சில மாறுதல்களை நாம் ஏற்படுத்துகிறோம். அல்லாஹ் அற்புதமான வாசகத்தில் பதிய வைக்கிறார். அதே போன்று சூரா சஜ்தா 32வது அத்தியாயத்தின் 21வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறார், வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜிஊன். அவர்கள் மறுமை நாளின் மிகப்பெரிய வேதனையை காண்பதற்கு முன்பாக
அல்லாஹ் ஒரு வசனத்தை எப்படி செதுக்குகிறான் என்று பாருங்கள். நீ மறுமையின் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வேதனையை காண்பதற்கு முன்பாக இவ்வுலகத்தில் அதாபில் அதுனா குறைந்த அற்பமான வேதனையை சுவைக்குமாறு நாம் அவ்வப்போது செய்வோம். ஏன் செய்கிறோம் தெரியுமா? லஅல்லஹும் யர்ஜிஊன், நீங்கள் படிப்பினை பெற வேண்டும், என் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக இத்தகைய ஒரு காரியத்தை நான் ஏற்படுத்துகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். நீ என்ன நினைக்கிறாய்? மலைகள் சுக்குநூறாய் நொறுங்குவது பெரிய வேதனை என்று நினைக்கிறாயா? விடாமல் பல நூறு பல ஆயிரம் சென்டிமீட்டர்கள் மழை பொழிந்து வீடுகளும் வாசல்களும் அடித்து செல்லப்படுவதை வேதனை என்று நினைக்கிறாயா? அல்லது ஒரு உழுக்கை எடுக்கப்பட்டு பல 100 ரிக்டர்கள் பூமி அதிர்வலைகளை ஏற்படுத்துவதை நீ வேதனை என்று நினைக்கிறாயா? அல்லது சூறாவளி காற்று ஏற்பட்டு சுனாமி பேரழி ஏற்படுவதை எல்லாம் நீ வேதனை என்று நினைக்கிறாயா? இல்லை மனிதா, அதாவில் அதுனா இது என்பது குறைவான வேதனை தான். நீ மறுமையின் வேதனையை அனுபவிப்பதற்கு முன்பாகவே இந்த உலகத்தில் குறைந்த வேதனையை நான் சுவைக்க செய்கிறேன். ஏன் தெரியுமா? லஅல்லஹும் யர்ஜிஊன், என் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக, மீள வேண்டும் என்பதற்காக இவ்வாறு செய்கிறேன் என்று அல்லாஹ் பாடம் நடத்துகிறார். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் முதல் தெளிவாய் பேசுகிறார். சூரா அராஃப் 7வது அத்தியாயம். வாய்ப்பு கிடைத்தால் படித்து பாருங்கள். 90க்கு மேற்பட்ட வசனங்கள் அல்லாஹ் அப்படியே சில வாசகங்களால் செதுக்கி அடுக்குகிறார். அல்லாஹ் கேட்கிறான் 7:97 அவ அமீன அஹ்லுல் குரா ஐயத்தியஹும் பஸுனா பயாத்தன் வஹும் நாயிமுன், அவ்வூர்வாசிகள் தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது நடப்பதை அல்லாஹ் கண்களுக்கு முன்னால் படப்படுத்தி காட்டுகிறார். ஒரு ஊர்வாசிகள் தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது இரவில் நம்முடைய தண்டனை வருவதில் அவர்கள் அச்சப்பட்டு இருக்கிறார்களா? நீ தூங்கிக்கிட்டு இருக்கிற நிம்மதியா? கதவை சாத்தி விட்டாய், போர்வையை மெத்தையை தட்டி விட்டாய், தலையணையை போட்டு விட்டாய், ஏசியை ஆன் செய்து விட்டாய், நீ நிம்மதியாக உறங்குவாய் என்று நினைக்கிறாய். நீ தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது என்னுடைய வேதனை உனக்கு வருவதில் நீ அச்சப்பட்டு இருக்கிறாயா? அல்லாஹ் அடுத்து கேட்கிறான். அவ அமீன அஹ்லுல் குரா ஐயத்தியஹும் பஸுனா துஹா, முற்பகல் வேளையில் வஹும் யலஅபூன், நீ விளையாடிக் கொண்டிருக்கிற பொழுது, காலை நேரம் மாலை நேரம் என்று நீ உலகத்தில் விளையாடிக் கொண்டிருக்கிற பொழுது என் வேதனை வருவதில் நீ பயப்பட்டு இருக்கிறாயா? ஏன் நீ விளையாடிட்டு இருந்தா விட்டுருவோம் நினைக்கிறியா? பாவம், கொஞ்சம் ரிலாக்ஸாக மன ஆறுதலாய் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறான், விளையாடிக் கொண்டிருக்கிறான், நேரம் வரும் பொழுது பிடிப்போம். இந்த வேலையே இருக்க, நீ விளையாடிக் கொண்டிருக்கிற பொழுது என் வேதனை வருவதில் நீ அச்சப்பட்டு இருக்கிறாயா? அல்லாஹ் கேட்கிறான். அழகாய் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே அல்லாஹ் 2 வகையாய் மனிதர்களுக்கு வேதனையை பாடமாய் நடத்துகிறார். ஒன்று, வானத்தில் இருந்து நிகழ்கிற பயங்கரமான நிகழ்வுகள். இரண்டாவது, பூமிக்கு அடியில் இருந்தோ, பூமியை குலுங்க செய்தோ, உழுக்க செய்தோ, அல்லது பூமியை உள்வாங்க செய்தோ அல்லாஹ் நிகழ்த்துகிற வேதனை. இந்த 2 நிகழ்வுகளையும் அல்லாஹ் திருக்குர்ஆனில் பாடமாய் நடத்துகிறார். சமுதாயத்தினர் குறித்து அல்லாஹ் திருக்குர்ஆனில் பேசுகிறார். அதற்கு முன்பாக அல்லாஹ் 6வது அத்தியாயத்தில் சொல்கிறான், குல் ஹுவல் காதிர், அவன் ஆற்றல் உடையவன், அலா யபஅத் அலைக்கும் அஸாபா, வேதனையை தருவான். எப்படி தருவான் தெரியுமா? மின் ஃபௌகிக்கும், உங்களுக்கு மேலிருந்து வரும், அவ் மின் தஹ்தி அர்ஜுலிக்கும், உன் கால்களுக்கு கீழ் இருந்து வரும், அவ் யல்பிஸக்கும் ஷியா வ யுதீகு பஅலக்கும் பஅஸபல், பஅஸபல் உன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சக நபர்கள் மூலமாக வேதனை வரும். இந்த திருக்குர்ஆன் வசனத்தை அல்லாஹ்வின் தூதர் ஓதுகிற பொழுதே உங்களுக்கு மேலிருந்து
அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களாம், قال رسول الله اعوذ بوجهك இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அவுமின் தஹ்தி அர்ஜுலிக்கும் உன் கால்களுக்கு கீழிருந்து வேதனை வரும் என்ற வசனத்தை ஓதுகிற பொழுது قال رسول الله اعوذ بوجهك இறைவா உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த வசனம் இறங்கி நபி தோழர்களிடத்தில் சமர்ப்பிக்கிற பொழுது, வாசித்து காட்டுகிற பொழுது அல்லாஹ்வின் தூதர் அந்த தருணத்தில் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் என்கிற செய்தி சஹீஹ் புகாரியிலே பார்க்கலாம். அல்லாஹ் வேதனையை வானிலிருந்து இறக்குவான். பிறகு பூமியில் அல்லாஹ் பல வேதனையை நிகழச் செய்வான். பூமி நடுங்கும், பூமி வெடித்து சிதறும், மலைகள் எல்லாம் சுக்குநூறாய் நொறுங்கும், அல்லது பூமி உள்வாங்கும். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், 7வது அத்தியாயம், فَأَخَذَتْهُمُ الرَّجْفَةُ فَأَصْبَحُوا فِي دَارِهِمْ جَاثِمِينَ அவர்களை பூமியிலே ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்தி ஒரு உலுக்கு உலுக்கினோம். அவர்கள் தமது வீடுகளில் முகம் குப்புற விழுந்து கிடந்தார்கள். சமூகத்தார் குறித்து அல்லாஹ் பேசுகிறார். பூமியை உலுக்கி அல்லாஹ் வேதனை ஏற்படுத்துவார். அல்லது பூமி அப்படியே உள்வாங்கும். பூமியிலே நட்டு வைக்கப்பட்டிருக்கிற மலைகள் எல்லாம் சரிந்து விழும், நீர்கள் எல்லாம் பெருத்தோடும் பெருக்கெடுத்து ஓடும், கட்டப்பட்ட கோபுரங்கள் எல்லாம் அப்படியே அழித்தப்படும் அழித்தப்படும். அல்லாஹ் சொல்கிறான், காரூன் சமூகத்தார் குறித்து பேசுகிறான். 28வது அத்தியாயம், فَخَسَفْنَا بِهِ وَبِدَارِهِ الْأَرْضَ فَمَا كَانَ لَهُ அவனையும் அவனது வீட்டையும் பூமிக்குள்ளே புதையுண்டு செய்து விட்டோம். அல்லாஹ்வை அன்றி அவனுக்கு எந்த உதவியாளரும் இல்லை. பிறகு அல்லாஹ் பேசுகிறார், وَأَصْبَحَ الَّذِينَ تَمَنَّوْا مَكَانَهُ அவனுடைய இடத்திற்கு ஆசைப்பட்டவர்கள் அதிகாலை நேரத்தில் அந்த இடத்தை பார்த்தார்களாம். காரூன் மாதிரி வாழ்ந்திரணும், காரூனின் பொருளாதாரம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று யாரெல்லாம் ஆசைப்பட்டார்களா காலையில் வந்து பார்த்திருக்கிறாங்க. அவனையும் அவன் வாழ்ந்த வீட்டையும் பார்த்துவிட்டு சொன்னார்களாம், யகூலூன் வைக அன்னல்லாஹ் யபசுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ மின் இபாதி தன்னுடைய அடியார்களில் தான் நாடியவருக்கு அல்லாஹ் வாழ்வாதாரத்தை கொடுத்திருக்கிறான். வயக்திர் அதிகமாய் கொடுப்பான், குறைத்தும் கொடுப்பான். லவ்லா அம்மன்னல்லாஹு அலைனா நம்மீது அல்லாஹ் அருள் புரிந்திருக்காவிட்டால் லஹஸஃப பினா இந்த காருணை போன்றும் அவன் கூட்டத்தார் போன்றும் பூமியிலே புதைந்திருப்போமே, பூமிக்குள் மண்ணாகி போயிருப்போமே. முஃமின்கள் சொல்ல வேண்டிய வார்த்தையாய் அல்லாஹ் சொல்கிறான், உனக்கான அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? உன் பக்கத்தில் அருகில் வாழ்பவர்கள் பூமிக்குள் புதைந்து செல்கிறார்களா? பார் மனிதா, பார், திரும்பி பார். அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? ஒரு முஸ்லிம் இதன் மூலமாக பெற வேண்டிய படிப்பினை என்ன? அறிவியல் குறித்து பேசுகிறார்கள். எந்த அறிவியலும் அங்கே உண்மையாய் நிலைத்து நிற்கவில்லை. மழை பொழியும் என்றார்களாம், நிலச்சரிவு ஏற்படும் என்றார்களாம். சுப்ஹானல்லாஹ். சென்ற ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். நமக்கு அண்டை பகுதியிலே நடக்கிறது. நம்மிடத்தில் அல்லாஹ் உணர்த்த வருகிற செய்தி என்ன? பார், ஒரு ஜனாசா, செத்த சடலம் அடக்கம் செய்கிற பொழுது எவ்வளவு கண்ணியமாய் குளிக்க வைத்து மேடைகளிலே வாசனை திரவியங்களை தடவி கஃனித்து குழி தோண்டி சில ஊர்களில் உட்குழி தோண்டி என் சகோதரன் மீது, என் தாய் மீது, என் தந்தை மீது, என் பிள்ளை மீது ஒரு சிறு துளி மண் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக மரக்கட்டைகளை எல்லாம் அடுக்கி, பனங்கட்டைகளை அடுக்கி, கட்டைகளை அடுக்கி, அதற்கு மேல் ஓலப்பாயை எடுத்து மூடி பிறகு மண்ணில் போடுகிறோம். ஏன்? செத்த சடலம் தான் ஜனாசானா நமக்கு தெரியும் தானே. இந்த சடலம் திரும்ப வரப்போவது கிடையாது, நிச்சயமாய் மண்ணரிக்கத்தான் போகிறது. மௌத்தா போன ஜனாசா மேல நேரடியாக மண்ணள்ளி போடுவதற்கு மனம் வரவில்லை, மனம் வர மறுக்கிறது. இவ்வளவு ப்ராசஸில் ஈடுபட்டு இவ்வளவு வழிமுறை
பட்டு கட்டையை கரையான் அரிக்கும் என்று தெரியும், ஓலைப்பாயை அரிக்கும் என்று தெரியும், உள்ளே வைத்திருக்கிற அந்த ஜனாசாவை என் உறவினரை மண் அரிக்கும் என்று தெரியும். ஆனாலும் உள்ளம் வர மறுக்கிறேன். எங்க அம்மா மேல மண்ணெளி போடுறதா, என் தகப்பன் மீது முகத்தில் நான் மண்ணை எள்ளி போடுவதா, என் ஆசுவாசை படுத்துவதற்காக, என் உள்ளத்தை சமாதானப்படுத்துவதற்காக கட்டையை வைக்கிறோம், ஓலைப்பாயை வைத்து மூடுகிறோம். சுபஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள். ஜூலை 30ஆம் தேதி கேரளா வயநாடு பகுதியில் இரவிலே உறங்கியவர்கள் தான். வாய்க்குள் மண் செல்கிறது, சுவாசிக்க முடியாமல் மூக்கு துவாரத்திலே மண் செல்கிறது, உடல் முழுக்க மண்ணால் நிரப்பப்பட்டு அல்லாஹ்வின் மிகப்பெரும் சோதனை நிகழ்கிறது. தாங்க முடியுமா? ஒரு மனிதன் உயிரோடு வாழ்கிற பொழுது மண்ணால் நிரப்பப்பட்டு மண்ணால் சூழப்பட்டு ஒரு மரணம் இருப்பதை விட கொடூரமான மரணம் வேற எதுவும் இருக்க முடியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஒவ்வொரு தருணத்திலும் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் தரத், இறைவா உயரமான இடத்திலிருந்து கீழே விழுந்து மரணிப்பதை விட்டும், வல் ஹதம் இடிபாடுகளுக்குள் சிக்கி மரணிப்பதை விட்டும், வல் அகரத் மழை நீருக்குள் தண்ணீருக்குள் வெள்ளத்திற்குள் சிக்கி மரணிப்பதை விட்டும் இறைவா உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஒவ்வொரு நாளும் பிரார்த்திப்பார்களா? யா அல்லாஹ், என் மரணம் கொடூரமான மரணமாய் நிகழ்ந்துவிடக் கூடாது, நான் சிக்கி சின்ன பின்னமாகிவிடக் கூடாது. தாங்க முடியாத வேதனை சொல்லத்தான் வேண்டியது இருக்கிறது. தோண்ட தோண்ட சடலங்கள் வந்து கொண்டே இருக்கிறதாம். சில பிரேதங்களை பார்க்கிறோம், கால்களை தொடைகளோடு தனியாய் தூக்கி வருகிறார்கள். உள்ளம் அப்படியே குமுறுகிறது. பள்ளிவாசலிலே அதிகாலை ஃபஜ்ர் நேரத்திலே ஒரு இமாம், ஒரு பள்ளி இமாம், மக்களே பாதுகாப்பாய் இருங்கள், வெள்ளம் அதிகமாய் வருகிறது, மழை அதிகமாய் பெய்கிறது, பாதுகாப்பாய் இருங்கள் என்று அறிவிப்பு செய்த இமாம் கடைசி வரைக்கும் ஊர் மக்களை பாதுகாப்பதற்காக அறிவிப்பு செய்திருக்கிறார். குறிப்பிட்ட சில மணி நேரங்களில் எந்த பள்ளியில அறிவிப்பு செய்யப்பட்டதோ அந்த பள்ளியும் இல்லை, அந்த பள்ளியில அறிவிப்பு செய்யப்பட்ட இமாமும் இல்லை. எப்படிப்பட்ட சோதனை என்று பாருங்கள். காலையில ஃபஜ்ர் நேரத்திலே அறிவிப்பு பாதுகாப்பா இருங்கள் என்று, மண்ணுக்குள் புதைத்து போகிற ஒரு வேதனை. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். கண்களுக்கு முன்னால் காண்கிறோம், கைகள் கால்கள் ஒட்டு துணி இல்லாமல் நிர்வாணப்படுத்தப்பட்டு பிரேதங்களை எல்லாம் வெளியே எடுத்ததற்கு பிறகுதான் மேனியை மறைக்கிறார்கள். குழந்தைகள், ஏராளமான குழந்தைகள், அந்த கிராமத்திலே சில பள்ளிக்கூடங்களையே அந்த நீர்வீழ்ச்சியும் பூமியும் விழுங்கியிருக்கிற சாதாரண ஒரு அடிப்படையில் யோசித்து பாருங்கள். ஒரு பெரியவர் கூட, ஒரு விவரம் அறிந்தவர் கூட ஓரளவு மூச்சு பிடித்து தற்காத்துக் கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை எல்லாம் செய்வதற்கு முற்படுவார். ஒரு பச்சிளம் குழந்தை என்ன செய்யும்? ஒரு பச்சிளம் பாலகன் தன் மீது மழை விழுகிற பொழுது, தன் மீது மண் விழுகிற பொழுது தாங்கவே முடியாத சோதனை, வேதனையின் உச்சம் என்ன தெரியுமா? சில ஆசிரியர்கள், அந்த பள்ளிக்கூட ஆசிரியர்கள் உயிர் பிழைத்திருக்கிறார்கள். அவர்களை வைத்து மாணவிகள், மாணவர்கள், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளை அடையாளம் காண சொல்கிறார்கள். அடையாளம் தெரியவில்லை. மூச்சு அழுகிவிட்டது, முகம் அழுகியிருக்கிறது, உடல் அழுகியிருக்கிறது. அல்லாஹ் ஏதோ ஒன்றை உணர்த்த வருகிறார். மனிதா, ஒவ்வொரு ஆண்டும் இது மாதிரியான நிகழ்வுகளை நீ பார்க்கிறாய் தானே? படிப்பினை பெற்றாயா? வெறுமனே செய்தி சேனல்கள், தொலைக்காட்சி பெட்டிகளிலே பார்க்கிறோம், இறக்கப்படுகிறோம், அன்பை வெளிப்படுத்துகிறோம். அடுத்த கணப்பொழுதே ஒரு சினிமா சேனல் மாறுகிறது. ஒரு பக்கம் மரண செய்தியா போயிட்டு இருக்குது,
பலவிதமான செய்தியை உணர்த்த வருகிறான். சுய விசாரணை செய்து கொள், உனக்கான பாடத்தை கற்றுக்கொள், படிப்பினையை கற்றுக்கொள், உன்னை நீயே சுய பரிசோதனை செய்து பார். திருந்து மனிதா, அதே ஒரு அழிவு என்பது கெட்டவர்களுக்கு மட்டும்தான் வரும் என்று நினைக்கிறாயா? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள். சலமா ரலியல்லாஹு அவர்கள் நபிகளாரிடத்திலே கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அழிவு வரும் என்கிறீர்களே, எங்களில் நல்லவர்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுதுமா அழிவு வரும்? அல்லாஹ்வின் தூதரிடத்திலே கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எங்களில் நல்லவர்கள், வணக்க வழிபாடு செய்பவர்கள், தர்மம் கொடுப்பவர்கள் உயிரோடு வாழ்கிற பொழுது அழிவு வருமா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஆம் வரும், வரத்தான் செய்யும். எப்பொழுது வரும் தெரியுமா? இதா கஸுரல் கபர், அசிங்கங்கள், ஆபாசங்கள், தீமைகள் அதிகரித்து விடுகிற பொழுது, நீ நல்லவனாக இருந்தானே கெட்டவனாக இருந்தாயினே, நீ வாழ்கிற பகுதியில் தீமைகள் அதிகரித்து விட்டால் அது அழிவு உறுதிதான். பிறகு உன் உள்ளத்திற்கு ஏற்றார் போன்று, உன் சிந்தனைக்கு தகுந்தார் போன்று அல்லாஹ் உன்னை மறுமையில் எழுப்புவான். அது தனி. நல்லவனா வாழ்கிற பொழுது கெட்டவர்கள் வாழ்ந்தால் அழிவு வரத்தான் செய்யும். சர்வசாதாரணமாய் முஸ்லிம்கள் வட்டியிலே மூழ்கி கிடப்பதை பார்க்கிறோம். வட்டி என்பது வன்கொடுமை என்று தெரியாதா? அல்லாஹ்வோடு போர் பிரகடனம் செய்கிற காரியம் என்று தெரியாதா? லோன் வாங்குகிறான், நகையை வங்கியிலே அடகு வைக்கிறான். எப்பொழுது திருந்த போகிறோம்? ஒரு பெட்டி கடையில் அல்லாஹ் தடுத்திருக்கிற ஒரு சிகரெட் விற்பனை ஒரு முஸ்லிம் பாய் கடையில் நடக்கிறதா இல்லையா? ஏமாற்றுகிறான், அடுத்தவனின் சொத்திற்கு ஆசைப்படுகிறான், அடுத்தவனின் நிலத்தை அபகரிக்க முற்படுகிறான். ஒரிஜினாலிட்டியான பொருள் என்று சொல்லி மட்டமான பொருளை ஏமாற்றி விற்பனை செய்கிறான் முஸ்லிம். அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுகிறான். அவன் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும், அவன் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லிக் கொள்வான். நீ ஏன் அவனை பற்றி கழிவு ஊற்றி உன் கபரை இருட்டாக்கிக் கொள்கிறாய்? ஒளியில்லாத இருளாக உன் வாழ்க்கையை நீ ஏன் மாற்றிக் கொள்கிறாய்? சர்வசாதாரணமாய் எங்கு 4 பேர்கள் கூடி நின்றாலும், டீக்கடையிலா, பள்ளிவாசலிலா, வேறு ஏதேனும் இடத்திலா, அடுத்தவர்களை பற்றி நாவிலே பல்லு வைத்து பேசாமல் காலம் கழிய மறுக்கிறது. பொய் பேசுகிறான், சர்வசாதாரணமாய் பொய் பேசுகிறான். அல்லாஹ் தடுத்திருக்கிற காரியங்களை எல்லாம் செய்கிறான். இன்றைக்கும் நமது ஊர்களிலே அப்பட்டமாய் திருமணத்தின் பொழுது பெண் வீடுகளில் சீராக வாங்கப்படுகிறது, வரதட்சணையை வாங்குகிறான், ஆடம்பரத்திலே மூழ்கி திளைக்கிறான். குறிப்பாக மிக முக்கியமாக வளர்கிற இளமை பருவம், பள்ளிவாசலை விட்டு தூரமாய், அல்லாஹ்வின் கட்டளை விட்டு தூரமாய் நின்று போதை பொருளிலே மூழ்கி திளைப்பதை பார்க்கிறோம். அடிமையாகிறான், இந்த உலக வாழ்க்கையை அனுபவிக்க முற்படுகிறான். உன்னால் அனுபவிக்க முடியும் என்று நினைக்கிறாயா? அல்லாஹ் சில விஷயங்களை பாடமாய் நடத்துகிறான் என்று சொன்னால் அதிலிருந்து மீளாய்வு செய்ய வேண்டும். ஃபஜ்ர் தொழுகையை பல பேர் புறக்கணிக்கிறோம். இரவிலே உறங்கியவன் அதிகாலையில் உயிரோடு இல்லை. ஏன் இவற்றின் மூலமாக பாடம் படிக்க மாட்டோமா? எந்த நேரத்திலும் எந்த ஒரு சூழலிலும் பொருளாதார மோகம் என்று மூழ்கி திளைக்கிற இஸ்லாமியர்கள் நாம் திருந்திக் கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதரவர்கள் பல நேரங்களிலே சொன்னார்கள். திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வத்தகூ ஃபித்ரத்துல் லா துஸீபன்னல்லதீன ஸலமூ மின்கும் ஹாஸா. வத்தகூ, அல்லாஹ்வுடைய வேதனையை பயந்து கொள்ளுங்கள். லா துஸீபன்னல்லதீன ஸலமூ, அது அநியாயக்காரர்களை மட்டும்தான் பிடிக்கும் என்பதல்ல. மின்கும்
பாருங்கள். நாம் உணர வேண்டிய படிப்பினை என்ன? நம் வாழ்க்கையை அல்லாஹ்விற்காக கட்டமைக்க வேண்டும். எந்த ஒரு தருணத்திலும் இறைவனின் கட்டளையை மீறுகிற வகையிலா, அல்லாஹ்வின் தூதருக்கு மாறு செய்கிற வகையிலா, உலக மோகத்தில் உலக ஆசாபாசங்களில் மூழ்கி திளைப்பவர்களாய் நம் வாழ்க்கையை நாம் அமைத்துவிடக் கூட, நான் வாழ்ந்தாலும் சரி, தூக்கத்திலேயே வீழ்ந்தாலும் சரி, அல்லாஹ்விற்காகத்தான் என் வாழ்க்கை இருந்தது என்று உலகம் பறைசாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் காலத்திலே ஒரு நபி தோழர், மகனீண்ட செய்தி சுருக்கமாய் சொல்கிறேன், மார்க்கத்திற்காகவே வாழ்ந்தார், பல சிரமங்களை அனுபவித்தார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்விற்காக வாழ்கிற பொழுது, அல்லாஹ்வின் கட்டளைகளை ஏற்று நடக்கிற பொழுது சிரமங்கள் தான், சோதனைகள் தான், கஷ்டங்கள் தான், இழப்புகள் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் எவற்றை எல்லாம் இழக்கிறோமோ அவற்றை எல்லாம் திரும்ப கண்டிப்பாய் நாம் பெற்றே தீர்வோம். நபிகள் நாயகம் அவர்கள் காலத்தில் 2 ஆடைகள் உடையவர் என்கிற பெயரிலே ஒரு நபித்தோழர். அவருடைய பெயரே இதுதான், துல்பிஜாதை, புனை பெயர். இறைவனின் மார்க்கத்திற்காக வாழ்கிறார், கடுமையான சித்திரவதைகளை அனுபவிக்கிறார். ஒரு கட்டத்தில் தன்னுடைய தாய் மாமாவினால், தாயின் சகோதரனினால், தாயினுடைய உடன் பிறந்த சகோதரனால் வீட்டிலே நிர்வாணப்படுத்தப்படுகிறார். இஸ்லாத்தின்படி நீ வாழக்கூடாது, இஸ்லாத்தின் கொள்கைகளை நீ பற்றி பிடிக்க கூடாது. நிர்வாணப்படுத்தப்படுகிறார். ஒட்டு துணி இல்லாமல், அணிந்திருக்கிற துணியும் இருக்கிற துணியையும் தாய் மாமா எடுத்து செல்கிறார். உனக்கு ஆடை இருந்தால் தானே வீட்டை விட்டு வெளியே வருவாய், வீட்டை விட்டு வெளியே வந்தால் தானே முஹம்மதின் கொள்கையை பின்பற்றுவாய். எப்படிப்பட்ட கொடுமை என்று பாருங்கள். ஒரு கட்டத்தில் துல்பிஜாதை அவருடைய தாயாரே இறக்கப்பட்டு தன் ஆடையை 2ஆய் கிழித்து, மகனே பிடித்துக் கொள் மகனே, உன் விரும்பிய மார்க்கத்திற்கு நீ சென்று வா என்று அனுப்பி வைக்கிறார். ஆனால் அவரும் இஸ்லாத்திலே இல்லை தாயார். இந்த ஆடையை 2 ஆடை அணிந்த காரணத்தினால் அவருக்கு 2 ஆடைகள் என்று பெயர் வருகிறது. இவ்வளவுதான் வாழ்க்கை. இறைவனுக்காக ஒரு போர்க்களத்திலே கலந்து கொள்கிறார். இவ்வளவு குறுகிய வாழ்க்கை தான். போர்க்களம் முடிகிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் துல்பிஜாதை 2 ஆடைகள் உடையவர் போர்க்களத்திலே மரணித்து விட்டார் என்பதை கேள்விப்பட்டு அபூபக்கர் அவர்களிடமும் உமர் ரலியல்லாஹு அவர்களிடமும் அந்த தோழரை தூக்கி வரச் சொல்கிறார்கள். பொறுப்பு யாரிடம் கொடுக்கிறாங்கன்னு பாருங்க. அபூபக்கர் அவர்களையும் உமர் அவர்களையும் அழைத்து தோழரை தூக்கி வாருங்கள். தூக்கி வருகிற நேரத்தில் குழிக்குள் நிற்கிறார் நபிகளார். அடக்கம் செய்வதற்காக அந்த தோழரை என் கையிலே கொடுங்கள் என்கிறார்கள். கரத்திலே ஒப்படைக்கப்படுகிறது. இன்னும் இழுத்துக் கொடுங்கள் என்கிறார்கள். கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே அந்த தோழரை குழிக்குள்ளே அடக்கம் செய்கிற பொழுது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஒரு பிரார்த்தனை ஒன்றை கேட்டார்கள். அல்லாஹும்ம இறைவா, இன்னீக அம்சைத்து அன்ஹு ராதியா ஃபர்த அன்ஹு, இறைவா இவர் உன் திருப்தியை பெறவே வாழ்ந்தார், இவர் மீது உன் திருப்தியை பொழிந்து விடு இறைவா. எப்படிப்பட்ட வார்த்தை என்று பாருங்கள். வாழ்க்கையின் பக்கங்கள் ஏராளம் இல்லை. இறைவா இவர் உன் திருப்தியை பெற வாழ்ந்தார், உன் திருப்தியை பொழிந்து விடு இறைவா. ஹதீஸ் அறிவிக்கிற இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லைத்தனி குன்து சாஹிபல் ஹஸ்ரா, அந்த குழிக்குள் ஜனாசாவாக நான் இருந்திருக்க கூடாதா என்று ஆசைப்பட்டேன். அந்த துல்பிஜாதையின் இடத்தில் நான் இருந்திருக்க கூடாதா என்று விரும்பினேன். நீண்ட செய்திதான், சுருக்கமாய் சொல்கிறோம். படிப்பினை என்ன? இந்த உலகத்தில் யார் திருப்தியை பற்றி என்ன ஆகிவிடப் போகிறது? ஊர் திருப்தியை பெற முயற்சிக்க
முயற்சிக்கிறீர்களா? குடும்பத்தாரின் திருப்தியை பெற முயற்சிக்கிறீர்களா? ஒரு ஜமாத்துடைய திருப்தி யாருடைய திருப்தியும் பெரிதல்ல. என் இறைவனின் திருப்தி, அல்லாஹு அக்பர், அவனுடைய திருப்தி தான் மிக பெரியது. நான் வியாபாரம் செய்கிறேன், திருமணம் முடிக்கிறேன், குடும்பம் நடத்துகிறேன், கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுகிறேன், என் பேச்சு, ஒழுக்கம், நடவடிக்கை, நாகரிகம், என் கல்வி, என் வாழ்வு, மரணம் அனைத்தும் என் இறைவனின் திருப்திக்காக மட்டுமே இருந்தால் இறைவன் நம் மீது திருப்தியை அருள் மழையாய் பொழிவான் என்பதை உள்வாங்கிய பூமி உலகத்திற்கு உணர்த்துகிற செய்தியாய் இருக்கிறது என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வாக்கு தரவானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல இறைவனின் அடியார்களே, எங்கெங்கோ பூகம்பங்கள், நிலநடுக்கங்கள், பூமி அதிர்வுகள் எல்லாம் கடந்த காலங்களில் நடந்தேறிருக்கிறது. ஆனால் நம்முடைய அண்டை பகுதியிலேயே மிக சொற்பமான கிலோமீட்டர் தான் வழக்கமாய் நம்மில் பலரும் கூட இயற்கையை ரசிப்பதற்காக சுற்றுலா தலம் சென்று வந்த பகுதியாக கூட இருக்கலாம். உண்மையில் எவ்வளவு பெரிய இயற்கையை நாம் ரசித்தோமோ அவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் தரைமட்டமாய் நொறுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நிகழ்த்துவார். வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு படிப்பினையாய் ஆக்குவார். இந்த நேரத்தில் கூட மிளறுகிற மனிதநேய செயல்பாடுகளை பார்க்கலாம். ஒரு இஸ்லாமிய பெண்மணி, 6 மாத குழந்தை கையில் இருக்கிறது. ஏராளமான பெற்றோர்கள் மரணித்து விட்டார்கள். அதிலும் அல்லாஹ்வின் ஏற்பாட்டை பாருங்கள். ஒரு 4 குழந்தை மட்டும் இன்று காலை 3 நாட்களுக்கு பிறகு உயிரோடு மீட்கப்பட்டிருக்கிறார். பெரியவங்க 60 வயசு ஆறு மௌத்து, 50 வயசு திராத்திரமான நபர்கள் எல்லாம் மரணம். அதே குழிக்குள், பூமிக்குள் புதைந்து சென்ற 4 சிறுவர்கள், சிறுமிகள் மீட்டெடுக்கப்படுகிறார்கள். இது அல்லாஹ்வின் நாட்டம். யாரையெல்லாம் அல்லாஹ் போகணும்னு எழுதிட்டானோ போயே தீருவேன். எனக்கு நீச்சல் தெரியும், நான் மூச்சு பயிற்சி எடுத்திருக்கிறேன், நீ என்ன பயிற்சி எடுத்தாலும் சரி, உயிரை எடுக்க அல்லாஹ் நாடிவிட்டால் எடுத்தே தீருவார். அதிசயமாய் இருக்கிற உண்மையில் அறிவியல் உலகம் எல்லாம் அப்படியே விடுவிடுங்க நிற்கிறார்கள். இவ்வளவு மழை வரும்னு நாம எதிர்பார்க்கலையே, இந்த மாதிரி மழை சரிஞ்சு விழுவுன்னு எதிர்பார்க்கலையே, பூமி உள்வாங்கும் என்று நினைத்து கூட பார்க்கவில்லையே. ஐயோ முட்டாள்களா, அறிவியலை தாண்டி ஆன்மீகம் ஒன்று இருக்கிறது. சக்தி வாய்ந்த இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான், அவன் நடத்துகிறான். நீ என்ன பிளான் போடுறது? கேரளால இவ்வளவுதான் மழை பெய்யும், வயநாட்டு மேல இருக்கிறவங்க, தரைக்கு அருகில் இருந்தவர்கள் பூமிக்குள்ள போனாங்கன்னா ஒரு லாஜிக் இருக்கு. நல்ல பாதுகாப்பா நல்ல உச்சத்தில் இருக்கிறவர்கள் சரிந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அப்படியே சரிய வச்சு உள்ள போக வச்சிருக்கிறான். மனிதனுடைய மூளை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட கால்குலேட்டர் தான். இதை தாண்டி ஆன்மீகம் ஒன்று இருக்கிறது. அளப்பற்ற ஒரு பிரம்மாண்டமான சக்தி அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான். அவன் நடத்துகிற காரியங்கள் தான் இவைகள் எல்லாம். அதே மாதிரி பாருங்க, ஒரு முஸ்லிம் பெண்மணி 6 மாத குழந்தையை தற்போது பெற்றெடுத்திருக்கிறார், அறிவிக்கிறார். எல்லா குழந்தைகள், எந்த குழந்தைகள் எல்லாம் பெற்றோர்களை இழந்து தவிக்கிறதோ, பச்சிள குழந்தையாக இருக்கிறதோ, அந்த குழந்தைக்கு நான் தாய்ப்பால் கொடுக்கிறேன். ஒரு இஸ்லாமிய பெண்மணி தான்
இவ்வளவு ஒரு நெருக்கடியான சூழலிலும் கூட அவள் உள்ளத்திலிருந்து வருகிற நிகழ்வை பாருங்கள். மீட்பு பணிகளில் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், பல பேரை மீட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒருவர் தெளிவாய் சொல்கிறார், பாய்மார்கள் இந்த முஸ்லிம்கள் தங்கள் உயிரை பணையம் வைத்து இந்த இடத்திலே நிற்கிறார்கள். ஏன் இப்படி நிற்கிறார்களே தெரியல. மக்கள் நடமாட முடியாத மிக நெருக்கடியான இடங்களுக்குள் செல்கிறார்கள். அந்த நேரத்திலும் பாருங்கள், மீட்பு பணி நடக்கிறது. ஓரமாய் நின்று 5 நபர்கள் ஜமாத் வைத்து தொழுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு உறுதி! அல்லாஹ் எப்படிப்பட்ட பாலங்களை உறுதிப்படுத்துகிறார். நான் முன்னரே சொன்னேன், ஒரு பள்ளிவாசலுடைய இமாம் அந்த முண்டக்கல் என்ற கிராமத்தில் இருக்கிற பள்ளி அறிவிக்கிறார், மழை அதிகமாய் பொழிகிறதாம், வெள்ளம் அதிகமாய் வருகிறதாம், பாதுகாப்பாய் இருங்கள். அறிவித்த குறிப்பிட்ட சில மணி நேரங்களில் இமாம் மரணம். அவருடைய பள்ளி எந்த பள்ளியிலே இமாமாக இருந்தாரோ அந்த பள்ளி பூமிக்குள் அழுத்தப்பட்டது. சில நபர்கள் குடும்பத்தையே இழந்திருக்கிறார்கள். ஒருவர் மட்டும் அப்படியே தனியாய் வருகிறார். அப்ப அரசாங்கத்தில் இருந்து உங்களுக்கு நிவாரண உதவி தருவாங்களா, வீடு கட்டி தருவாங்களான்னு பேட்டி எடுக்கிறோம் கேட்கிறார். அப்ப அந்த நபர் சொல்லுகிறார், இனிமேல் எனக்கு நிவாரண உதவி கிடைத்து நான் யாருக்கு போய் நிவாரணம் செய்ய போகிறேன்? எனக்கு வீடு கட்டி கொடுத்தா அந்த வீட்டுல நான் யாரோடு வாழ போறேன்? எப்படிப்பட்ட வார்த்தைன்னு பாருங்க. என் மனைவி இல்ல, பெற்றோர் இல்ல, நான் பெற்றெடுத்த பிள்ளையும் இல்ல. இந்த மாதிரி நிவாரண உதவி எனக்கு கிடைச்சா என்ன, கிடைக்கிறனா என்ன? அரசாங்கம் எனக்கு வீடு கட்டி தந்தால் என்ன, தராவிட்டால் என்ன? இனிமேல் நான் யாரோடு அந்த வீட்டிலே வாழ்வது? உள்ளத்தை நிகழ்ச்சிகிற சம்பவமாக இருக்கிறது. முஸ்லிம்களே, இஸ்லாமியர்களே, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இது போன்ற நெருக்கடியான, பாதிப்பு நிறைந்த, கொடூரம் நிறைந்த மரணத்தில் இருந்து நம்மை பிரார்த்தனை செய்ய சொல்லியிருக்கிறார்கள். கண்டிப்பாக நீங்கள் துஆ செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தரான, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஸவாலி நிஅமதிக், இறைவா உன் அருள் முற்றிலுமாய் துண்டிக்கப்படுவதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வதஹவுலி ஆஃபியதிக், இறைவா உன் புறத்திலிருந்து கிடைக்கிற ஆரோக்கியம் எனக்கு வராமல் நின்று விடுவதிலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வஃபுஜாதி நிக்மதிக், இறைவா உன்னுடைய தண்டனை திடீரென்று இறங்குவதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட பிரார்த்தனை சஹீஹ் முஸ்லிமில் இருக்கிறது. ஒவ்வொருவரும் பிரார்த்திப்போம். ஈமானோடு யாரெல்லாம் பூமிக்குள் அழுத்தப்பட்டு பூமி அவர்களை உள்வாங்கி உண்டதோ அப்படி ஈமானோடு மரணித்தவர்களுக்கு சுவனபதியை கேட்டு பிரார்த்திப்போம். காயங்கள் ஏற்பட்டு யார் தப்பித்துக் கொண்டார்களோ இறைவா அவர்களுக்கு நிவாரணம் கொடு, விரைவில் நிவாரணம் கொடு என்று பிரார்த்திப்போம். இடிந்து போயிருக்கிற குடும்பத்தாரை இழந்து இடிந்து போயிருக்கிற அவர்களின் உள்ளங்களுக்கு ஆறுதல் கேட்டு பிரார்த்திப்போம். நம்மால் ஆன இயன்ற உதவிகளை, உபகாரங்களை செய்வோம். இறைவா அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு உதவிகளையும் உபகாரங்களையும் நீ கொண்டு போய் விரைவாய் சேர்த்துவிடு என்று பிரார்த்திப்போம். இது போன்ற மோசமான, ரொம்ப நெருக்கடியான, உள்ளத்தை நொறுக்குகிற மரணத்திலிருந்து இறைவா எங்களை காப்பாற்று என்று பிரார்த்திப்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி